ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஷ்மா ஆரிஜர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செயின் வித்து சிச்சாக் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது 4th ஸ்டிச்சு, பேசிக்கில் இது 4th ஸ்டிச்சு. எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பிகினராக இருக்கவங்களுக்கு என்னோடய வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒய்ஃப் வீட்டில் இருந்தே ஆரி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க எல்லாத்துக்குமே என்னோடய வீடியோ வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். நான் எப்படி போடணுன்ற கிளாஸையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிப்பேன். இது வந்துட்டு கிளாஸ் தான். கிளாஸோடு சேர்ந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் நான் ஷேர் பண்ணுவேன், என்னோடய அனுபவத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். ஸோ அப்போ உங்களுக்கு ஹெல்த்தியாக ஃபீல் ஆகாது. டீச்சிங்கும் இருக்கும், இதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்துட்டு டீச் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஸ்டிச் வரும்போது இதே பேசிக்காக வரும்போது நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே இப்போ செயின் ஸ்டிச் அப்படின்னா செயின் ஸ்டிச் எப்படி போடணுன்றத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அதுமாதிரி இப்போ செயின் வித் சிச்சாக் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு நான் வந்துட்டு கூட எப்படி செயின் வித் சிச்சாக் ஸ்டிச் போடணுங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறேன். இது கிளாஸ் தான். இந்த மாதிரி தான் உங்களுக்கு போடணும். இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கிளியராக எடுக்க தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக அது வந்ததுக்கப்புறம் நான் உங்க கூட ஷேர் பண்ணுவேன். போக போக நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வாங்கினேன், எப்படி சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், என்னோடய சேனல் க்ரோத் எப்படி இருக்குது எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. செயின் ஸ்டிச் வித் சிச்சாக் ஸ்டிச் தனித்தனி ஸ்டிச் கிடையாது. செயின் ஸ்டிச் மேலே நம்ம சிச்சாக் ஸ்டிச் போடுறது தான் செயின் வித் சிச்சாக் ஸ்டிச்சு. நார்மலாக வந்துட்டு இப்போ நான் ஒயிட் கலர் ஜரி த்ரெட்டில் தான் போட்டு காட்டுவேன். ஜரி த்ரெட்டில் போட்டு காட்டுறேன் எப்படி போடணும் அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பேசிக்காக நம்ம போடுற மாதிரியே எப்பவும் போல் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. செயின் ஸ்டிச் ஃபினிஷ் பண்ணிவிட்டு சிச்சாக் ஸ்டிச் வந்துட்டு அதுக்கு மேலேயே போடணும். இந்த சிச்சாக் ஸ்டிச் நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னா, செயின் ஸ்டிச் நார்மலாக சிச்சாக் ஸ்டிச் போடுற மாதிரி போடக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப லாங்காகவும் போடக்கூடாது. ரொம்ப லாங்காகவும் போட்டாலும் அது நல்லா இருக்காது, அசிங்கமாக இருக்கும். குட்டி குட்டி சிச்சாக் ஸ்டிச் தான் போடுவோம். இதில் வந்துட்டு பக்கத்துலேயே லாக் செயின் ஸ்டிச் போட மாட்டோம். அதாவது நார்மலாக இப்போ நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுட்டு சிச்சாக் ஸ்டிச் போடுறது எப்படின்றத நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி போட்டுட்டு டைரெக்டாகவே திருப்பிடுவோம். குட்டி குட்டியாக நீங்கள் போடும்போது இந்த த்ரெட்டு வந்துட்டு பெருசாக போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் த்ரெட்டு வரும். ஓகேங்களா? நீங்கள் சின்னதாக போடணும். குட்டியாக நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுட்டு சிச்சாக் ஸ்டிச் போடும்போது நீங்கள் பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச் வந்துட்டு போட தேவை கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச் தேவை. செகண்ட் நீங்கள் செயின் ஸ்டிச் மேலே சிச்சாக் ஸ்டிச் போடும்போது நீங்கள் இது பண்ண தேவையில்ல. குட்டி லாக் ஸ்டிச் குட்டி செயின் ஸ்டிச்சு போட தேவையில்லை. டைரெக்டாகவே அப்படியே நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி தான் போடணும். செயின் வித் சிச்சாக் ஸ்டிச்னால் நார்மலாக சிச்சாக் ஸ்டிச் போடுறதான் செயின் ஸ்டிச் மேலே டைரெக்டாக திருப்பணும். தனியாக சிச்சாக் ஸ்டிச் போட்டால் மட்டும்தான் குட்டியாக லாக் ஸ்டிச் போடணும். செயின் ஸ்டிச் மேலே சிச்சாக் ஸ்டிச் போடும்போது நீங்கள் குட்டி செயின் ஸ்டிச் போட தேவை கிடையாது. நீங்கள் இப்படி நார்மலாக போட்டாலே போதும். ஜரி த்ரெட்டில் வந்துட்டு ஈஸியாக வந்துடும் செயின் ஸ்டிச் வித் சிச்சாக் ஸ்டிச்சு. சில்க் த்ரெட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதில் எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. இந்த ஸ்டிச்சுலாம் நான் 4th ஸ்டிச்சாக கற்றுக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் ரொம்பவே ஆசையாக தான் கற்றுக்கிட்டேன். எனக்கு கரெக்டாகவும் வந்துச்சு. எல்லாமே ஓகேவாக தான் இருந்துச்சு ஜரி த்ரெட்டில். சில்க் த்ரெட்டில் எப்படி இருக்குன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி ஜரி த்ரெட்டில் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் என்னோடய ப்ராக்டிஸை. நெக்ஸ்ட்டு நான் சில்க் த்ரெட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். செயின் ஸ்டிச் வந்துட்டு செயின் வித் சிச்சாக் ஸ்டிச் இப்படி தான் போடணும். அதாவது செயின் ஸ்டிச் மேலே சிச்சாக் ஸ்டிச் போடும்போது குட்டி லாக் ஸ்டிச் போட தேவையில்ல. சிச்சாக் ஸ்டிச்சுக்கு சிம்பிளாக போட்டால் போதும். குட்டி குட்டியாக போடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நானும் பிகினர் தான். நீங்கள் என்னோடய வீடியோ கிளியராக இருக்கான்றது தெரியாது, பட் நான் சொல்லிக் கொடுக்குறது கரெக்டாக இருக்குன்றது எனக்கு தெரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு ஃபினிஷிங் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் லாங்காகவே போட்டு பழகுங்க. லாங்காக போட்டு குட்டி குட்டி செயின் ஸ்டிச் போட்டு பாருங்கள். குட்டி குட்டியாக போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. மோஸ்ட்லி அது நல்லாவும் இருக்காது. இந்த மாதிரி லாங் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் குட்டி குட்டியாக சிச்சாக் ஸ்டிச் போட்டு பாருங்கள். உங்களுக்கு நல்லா வரும். இது மாதிரி தான் இருக்குது. அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் எதனா பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் என் கூட ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.